Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ்லாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 feet 6.5 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுவோம். பட் என்னென்னா இது ஆல்மோஸ்ட் வந்து 8 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அன்ஃபினிஷிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இன்னும் ஒர்க்குன்றது வந்து பண்ணலை. இதான் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 30 mm கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிலை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விற்கிற மாதிரி தான் வந்து இது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி வச்சு ஃபிக்ஸிங் வந்து பண்ணிடுவோம். மல்டிபிள் கலர்ஸ் எதாக இருந்தாலும் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். பட் என்னென்னா இதில் வந்து ஒயிட் கலர்ன்றது வந்து போட போகிறோம். இங்கே டோருக்கு வந்து என்ன கலர் வந்து போட போகிறோமோ சேம் அதே மாதிரி தான். இது வந்து இஷ்டத்துக்கு எல்லா இடத்துல வந்து நம்ம மாற்ற முடியாது. ஏன்னா இதில் வந்து நம்ம அப்படி மாற்றுறோம் அப்படின்னா ஸ்க்ரூஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஃபிக்ஸடு. நிறைய பேர் வந்து இது வந்து இப்போ இங்கே வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து மேலேயும் கீழேயும் வந்து மாற்றிக்கலான்னு நினைப்பீங்க. பட் என்னென்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து நான் பண்ணேன், இதோட பீஸ் அப்படின்னா இதோட பிட்டுன்றது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு சைடில் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்க்ரூ பண்ணிடுவோம், எல் கிளாம்ப்ஸ் அந்த மாதிரி வச்சு. பட் என்னென்னா விசிபிளாக வந்து தெரியாது அது. பட் என்னென்னா திருப்பி வந்து மாற்ற முடியாது. அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்காங்க. யாருக்காவது அந்த வீடியோ வந்து நான் அனுப்புனாலும் கூட எனக்கு யூஸ் ஆகும். அதுக்காகவே ஒரு நேரம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து லென்த்து வந்து கொஞ்சம் அதிகம்தான், இன்னும் கம்மி வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஃபிட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான், டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடிஷ்னலாக வந்து கிளைண்ட் வந்து இது சொல்லியிருந்தாங்க. முன்னாடி வந்து கிடையாது. முன்னாடி வந்து இருந்தது அப்படின்னா இந்த ஃபேப்ரிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்போம், இல்லைனா அங்கேயே வந்து பண்ணிவிட்டு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்போம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து முன்னாடி வந்து சொல்லவே இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணும்போது ஏசியோட சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இருந்தது. நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு மாற்றிருக்கோம். அதனால் வந்து இந்த சைடு வந்து சுவிட்ச் போர்டுன்றது வந்து இருக்கும். கரெக்டான ஒரு கம்மியான ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஒயர் வந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது திருப்பி வந்து ஜாயிண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஏன்னா அந்த கண்ட்ரோல் வந்து இங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா பார்த்துக்கலாம். பட் ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்கு வந்து எடுக்கலை. ஏன்னா இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த சைடே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துக்கிட்டோம். பூஜா யூனிட்டோட பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப்ஸ்ன்றது வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருவோம். செல்ஃப்ஸ்னால் செல்ஃப் மட்டும் கிடையாது, இது வந்து ஸ்பாட் லைட் கூட வச்சுக்கலாம். பட் ஏன்னா ஸ்பாட் லைட்டும் வந்து நம்ம வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஸ்பாட் லைட் வந்து நீட் இல்லைன்ட்டாங்க கிளைண்ட்டு. அதனால் ஜஸ்ட்டு வச்சு நம்ம வந்து சிலை வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். ஸ்பாட் லைட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அது வேறு மாதிரி ஒர்க்கு. நம்ம வந்து எடுத்து இதில் வந்து ஹோல் போட்டு 1 watt அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். பட் என் கிளைண்ட் வந்து எதுவுமே வந்து வேணான்ட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து நம்ம வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு அதில் வந்து ஸ்பாட் லைட் வந்து போட்டிருக்கீங்க, இதில் வந்து போடலை அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பட் என் கிளைண்ட் வந்து இந்த இடத்துல வந்து வேணான்ட்டாங்க. அதனால் ஸ்பாட் லைட்ஸ்ன்றது வந்து நம்ம எதுவுமே வந்து இதில் வந்து போடலை. இதில் வந்து 6 வரும் டோட்டலாக. லெஃப்ட் சைடு வந்து 3 வரும், ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 வரும். அதுக்கப்புறம் வந்து இலை வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்மால் ட்ரேன்றது வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ட்ராவர்ன்றது வந்து வரும். ஸ்டாண்டர்டுன்றது வந்து நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஹைட்ன்றது வந்து எங்கேயுமே வைக்காதீங்க. டிசைன்ன்றது வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸ்டாண்டர்டாக அப்படின்னா டிவி யூனிட் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிவி யூனிட்டாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், இல்லை ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும், வார்ட்ரோபாக இருக்கட்டும், என்ன வேணாலும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா இன்டீரியர் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்றதுக்காக ஸ்டாண்டர்டாக என்னென்ன பண்ணுவாங்களோ எப்படி பண்ணுவாங்களோ நீங்கள் அதே மாதிரி வந்து பண்ணிடுங்க, எங்கள் கிட்டலாம் வந்து கேட்காதீங்க அப்படி எண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களோட ஐடியாஸ் வந்து நீங்கள் முன்னாடியே இன்புட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஒன்ஸ் வார்ட்ரோபாக இருக்கட்டும், பூஜா யூனிட்டாக இருக்கட்டும், டிவி யூனிட்டாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். ஏன்னா ப்ராக்டிக்கலாக 3Dலையும் 2Dலையும் வந்து பண்ணுறத வேறு, ப்ராக்டிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அது இல்லாமல் என்னென்னா உங்களுக்கு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பழைய வீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, புதுசாக ஒன்று பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதோட கேபினெட் சைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கிட்ட கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 ட்ராவர்ன்றது வந்து இன்னும் ஃபிட்டிங் வந்து பண்ணல, ஒர்க்ன்றது வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்காக வந்து பார்த்திங்கன்னா பில்டர் வந்து கொடுக்கல. கீழே தரையெல்லாம் வந்து பார்த்தா தெரியும். ஃபுல்லாக ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஓபி வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து இன்னும் பெயிண்டிங் ஒர்க்
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைட்லேருந்து நிறைய வந்து ஃபினிஷிங் வந்து பண்ண வேண்டிய ஒர்க்குன்றது வந்து இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். பட் என்ன இப்படி வந்து பண்ணக்கூடாது. டே 1 டே 2 இருக்கும் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மேட்டரும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா வீடியோவோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். சிம்பிளாக வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்திருக்கோம். ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது நம்ம மேலே வந்து தள்ளி விட்டுருவாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைட் இன்ஸ்பெக்ஷன் வந்து முடிச்சுட்டு தான் இன்டீரியரே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேபினெட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, கேர்கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, முன்னாடி 2D 3Dலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்து முடித்தாதான் அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து பில்டர் சைட்லேருந்து ரெட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து ஒர்க்குன்றது வந்து பண்ணணும். பட் இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நம்ம ஒரு வேளை டேமேஜ் பண்ணாலும் ஆல்ரெடி டேமேஜ் இருந்ததுன்னா பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு வேளை பண்ணலை அப்படின்னா இதுக்கும் நீங்கள் அடிஷ்னலாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 doors. இதில் வந்து 2 drawer இருக்குது. இந்த ட்ராவர் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். இந்த பூஜா யூனிட்டோட டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா CNC வந்து வந்துடும். இந்த பூஜா யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஹைட் கிடையாது, 8 feet. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். 8 feet வந்து பூஜா யூனிட். நீங்கள் நார்மலாக வந்து பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா அதோட டிவி யூனிட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக வந்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்ன்றது வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.